இப்போ நம்ம மூணையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு குடிச்சு பாருங்க, உங்கள் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், நல்ல நம்ம இருப்போம், ஒன்றுமே செய்யாது நம்மளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு நமக்கு அல்சரு, கேன்சரு, ப்ரெஷர் என்ன இருந்தாலும் சரி அற்புதமான மருந்து. வீட்லயே நம்ம அதை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நைட்ல நம்ம ஒரு ஸ்பூன் அதை கலந்து நம்ம அதை குடிச்சோமாக்கும் எல்லா விதமான நோய்களும் தீரும். வாங்க அதை அம்மா எப்படி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லித்தரேன். அது தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோமாக்கும் எல்லா வித நோயுமே நல்ல தீரும். பாருங்க, ஒரு 50 வெந்தயம் எடுத்துக்கலாம், ஒரு 50 ஓமம் எடுத்துக்கலாம், 50 கரிஞ்சீரகம். இந்த ரெண்டை விட இந்த கரிஞ்சீரகத்துக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பார்த்துக்கிடுங்க. கேன்சர் முதற்கொண்டு இதை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல ஒன்றுமே வராது, ஒன்றுமே ஆகாது. அப்படி ஒரு மருந்து, அற்புத மருந்து. ஓமம், தடுமல் என்ன இருந்தாலும் சரி ஓமம் அதுல நல்லா கேட்கும். வெந்தயம் வயிற்றுக்குள்ள நல்ல ஒரு குளுமை, நல்ல வயிற்றுக்கு ஏற்ற நல்ல ஒரு மருந்து. எல்லாமே இந்த மூணையும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்போம், எந்த ஒரு நோயுமே நம்மளை அட்டாக் பண்ணாது. இதை அம்மா லைட்டாக வறுத்துக்கிடுத மூணையுமே. ஃபர்ஸ்ட் இந்த ஓமத்தை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓமம் வறுந்துட்டு நம்ம தட்டில் அப்படி தட்டிக்கலாம். இப்போ வெந்தயத்தை நம்ம வறுத்துக்கலாம். வெந்தயம் வறுத்துட்டு வெந்தயத்தை ஒன்றா தட்டிக்கலாம். நம்ம ஒன்றா தான் திரிக்க போகிறோம். வறுத்ததுக்கு அப்புறமா ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ கரிஞ்சீரகம், இதையும் நம்ம அப்படி போட்டு வறுத்துக்கலாம். இந்த கரிஞ்சீரகம் எப்படியாப்பட்ட நோய்க்கு நல்ல ஒரு மருந்து பார்த்துக்கிடுங்க. பாருங்க, கரிஞ்சீரகமும் நல்லா வறுந்துட்டு அதையும் தட்டிக்கலாம். இப்போ நம்ம மூணையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 50 தான் வாங்குதோம், எவ்வளோ வந்துடுது பார்த்தீங்களா. இது நம்ம ஒரு ஸ்பூனாக போட்டு குடித்தோம்னா இது ஒரு மாதத்துக்கு மேலே வரும். இப்படி ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா போதும், அழகாக அதை நம்ம ஒரு மாதம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு அற்புத மருந்து. கொஞ்சம் நல்லா இப்படி பட்டா திரிக்கணும். எப்படி பட்டா பவுடர் கணக்கு ஆகிட்டு பார்த்தீங்களா. இது ஏன்னா நம்ம அப்படியே கலந்து நம்ம குடிக்கிறதுனால கொஞ்சம் பட்டா இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நைட்டில் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு சின்ன குட்டி ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அள்ளி 1 டம்ளர் தண்ணியில் அப்படி போட்டு வச்சுருங்க. நம்ம அப்புறமா படுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை அப்படியே கலக்கி அதை அப்படியே குடிச்சிருங்க. அப்படி நம்ம குடிச்சு நம்ம படுத்தோம்னா எது வேணாலும் நம்ம உடம்புல அட்டாக் பண்ணாது, என்ன நோயும் அட்டாக் பண்ணாது. அப்படி ஒரு நல்ல அற்புத மருந்து. பாருங்க, பவுடர் நல்லா நம்ம திரிச்சு எல்லாம் ஒன்றா வச்சுட்டோம். தண்ணி ஊற்றக்கூடாது, வெந்நி ஊற்றணும். 3/4 கிளாஸ் வெந்நி ஊற்றிட்டு அதுக்கு என்ன பாருங்க, பெரிய ஸ்பூனு கிடையாது, சின்னதும் கிடையாது. இந்த ஸ்பூனுக்கு இப்படி ஒரு நிதானமான ஸ்பூனுக்கு இப்படி 1 ஸ்பூன் இந்த இது போதும் ஒரு ஆளுக்கு குடிக்க. இதை அப்படியே போட்டு வெந்நில நல்லா கலந்து விட்டுருங்க. நைட்டில் சாப்பிட்டு முடித்த உடனே இதை ஊற்றி அப்படி வச்சுருங்க. நல்லா சாப்பிட்டு முடித்த உடனே இது ஞாபகமாக கொஞ்சம் வெந்நியை போட்டு ஒரு கிளாஸில் இப்படி ஊற்றி இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்தால் போதும். நல்லா வெந்து அதில் கலந்து நல்ல சார் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். இப்படி கலந்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு படுத்தமாக்கும் எந்த வித நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாது. கண்டிப்பாக இதை செஞ்சு குடிச்சு பாருங்க, உங்கள் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், நல்ல நம்ம இருப்போம், ஒன்றுமே செய்யாது நம்மளுக்கு. அம்மா செஞ்ச இந்த மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.